பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இந்த வார்த்தை விதமாக சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரம் இந்த உயிர் முதலாவது ஆதாம் தோன்றின போது, உலகத்தில் தோன்றின முதல் மனிதன் ஆதாம தோன்றும் போது மண்ணில இருந்து எடுத்து தன்னுடைய கையாலேயே மண்ணில வணைந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊற்றி அந்த மனுஷனுக்கு உயிர் கொடுத்தாங்க. இயேசப்பா, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்தை படைத்து எல்லாத்தையும் படைத்துட்டு பூமி வெறுமையா இருப்பது நல்லது இல்லை என்று மனுஷனை படைச்சாங்க. அப்படிப்பட்ட சரீரம், இந்த சரீரம் யாருக்குடையது? மண்ணை எடுத்து மண்ணை தன் கையால மனைஞ்ச ஆண்டவருக்குரியது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், இதைதான் தேவனாலே பெற்றும் இந்த ஆதாம் வழியா வந்ததுதான் நாம் எல்லாரும். இத்தனை ஜனங்கள் உலகத்துல இருக்கிற எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்காங்கன்னா அதற்கு காரணம் ஆண்டவர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிறதுமாகிய பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது. உங்கள் இருதயம் உங்கள் ஆலயம். உங்கள் இருதயம் தான் ஆண்டவருடைய ஆலயம். சுத்த மனசாட்சியோடு பரிசுத்தமா வாழ்றவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார்? நம்ம மனுஷங்க யாரும் தனிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்பியும் வர வரைக்கும் நமக்கு அருளப்பட்ட ஈவுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரோடு இன்னும் நம்மளை க்ளோஸா கனெக்ட் பண்ணுங்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை பற்றி அறிஞ்சிக்க முடியாது. இயேசு இல்லாம பிதாவின் வீட்டுக்கு நம்ம போக முடியாது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அவர் எல்லாத்தையும் உணர்த்தி நடத்துகிறவர். அவர் தான் முடியாது, என்னால முடியாதுப்பா அப்படின்னு உள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்ற வார்த்தை திடீர்னு ஆவியானவர் உணர்த்துவார். எஸ், அந்த பரிசுத்த ஆவியானவர் முன்னேறி செல்ல கிருபை செய்வாங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நான் யாரு? நான் என்ன? நான் உழைச்சாதான், நான் இது பண்ணாதான், நான் அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு நான் சொன்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா விழுந்து போயிடுறாங்க. நான் அதான் முன்னமே சொல்லிட்டேனே, இந்த சரீரம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. இது கொல்லவும் அடிக்கவும் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? இது இந்த மாம்சம் தேவனுக்குரியது, இந்த ஆவி தேவனுக்குரியது, இந்த ஆத்மா தேவனுக்குரியது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன கிரயம்? எங்க இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராய் நமக்காக பலியாகி அவருடைய ரத்தத்தினால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்க. எவ்வளவு பெரிய வெளியேறப்பட்ட கிரயம் அது. நம்ம பரிசுத்தமாகணும்னா நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும். நம்மளுடைய பாவங்களுக்கு எதையாவது பலியிடணும். பழைய ஏற்பாடுல எல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா பலியிட ஆடு மாடுகள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாம் மாற்றி
ஜீவ பலியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்டு மாம்சமா ஆண்டவராகிய கர்த்தர் மாம்சமா வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக எல்லாருடைய பாவங்களையும் தன் தலையில சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தத்தினால் நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது தேவனுடைய சரீரம், இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆவி. உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது தேவனுடைய ஆவி. அவரை மகிமைப்படுத்தணுங்க. எது பண்ணாலும் அவரை மகிமைப்படுத்துற காரியங்களாவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு ஆண்டவர் இன்னும் நம்ம அவரோட இன்னும் உறவுக்குள்ள இன்னும் நம்ம கடந்து செல்லுவோம். அவருடைய இன்னும் அந்த அன்பு இன்னும் நம்ம ருசி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை மகிமைப்படுத்தணும். இருக்கிறத வச்சு இருக்கிறதையும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. இருக்கிறதுலயே தி பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்றவங்க சில பேர் தான் இருக்காங்க. இருக்கிறதுலயே தன்னுடைய பெஸ்ட கொடுக்கணும் அப்படின்னு அர்ப்பணிச்ச ஒருத்தர் ஆபிரகாம். இருக்கிறதுலயே தி பெஸ்ட் ஏக சுதன் அவருடைய மகனை பலியிட ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சாங்க. அந்த டைம்ல ஆண்டவரும் பிள்ளையாண்டால் மேல் கைய போடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் எவ்விதமா ஆசீர்வதிச்சார் தெரியுங்க. கடற்கரை மணலை என்ன கூடுமோ, ஆகாயத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவங்க சந்ததியும் ஆசீர்வதித்தார். சோ இன்னைக்கு நாம் அர்ப்பணிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை மகிமைப்படுத்துறவங்க யாரும் தாழ்ந்தோ இல்ல வெக்கப்பட்டோ போனதில்லை. அவரோட கரம் நம்மளை பிடிச்சிருக்கு, முன்னேறி சொல்லுங்க. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இன்று நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இது உம்முடைய சரீரம் தகப்பனே. எங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடுத்தது. இயேசுப்பா, இன்னும் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெறாமல் இருக்கிற அநேகருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, நீங்கள் உண்டாக்கினவர்கள் என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூற செப்பா எங்களுக்குள்ளாக செப்பா நீர் இருந்து செயல்படுறதை ஜனங்கள் அறிய கிரியை செய்யுங்க. செப்பா, நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம்ப்பா. உங்க வெளியேற பெற்ற திரு ரத்தத்தால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரதற்காக நன்றி. செப்பா, நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று செப்பா நாங்கள் எண்ணிக்கொள்ளாதபடி செப்பா இன்னும் எங்களுக்கு பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகத்தை தாங்க. இன்னும் பரிசுத்தம், இன்னும் உம்முடைய அன்பு, இன்னும் உம்முடைய சத்தியத்துக்குள்ளாக நடக்கும். செப்பா, ஏதோ 4 வார்த்தை 5 வார்த்தை தெரியறதுனால இல்ல தகப்பனே. செப்பா, இன்னும் உண்மை அறியணும். இன்னும் உம்முடைய சமுத்திரத்தின் வேதமாகி உம்முடைய சமுத்திரத்தில் கடந்து இன்னும் நிறைய முத்துக்கள் எடுக்கணும்பா. செப்பா, உம்முடைய அடிச்சுவட்டை ஃபாலோ பண்ணி நடக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுகிறாங்க. நீர் பெருகணும், நாங்க செருகணும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். தாழ்த்தி அர்ப்பணத்தை ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. Thank you.